ஹலோ எவ்ரிவன், ஐ ஆம் பாபு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைனரி கோட்னா என்ன? அந்த பைனரி கோட எப்படி நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்றோம்? அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். ஓகே. பைனரினா என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல மெமரி பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். நார்மலா மெமரீஸ்லாம் வந்து இது மாரி மெமரி சிப்ல தான் வந்து மேக் பண்றாங்க. ஸோ அதில வந்து அந்த மெமரிக்குள்ள நெறைய செல்ஸ் மாரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த செல்ஸ்குள்ள தான் வந்து எலக்ட்ரானிக் சார்ஜ் மூலியமா நம்ம வந்து அதோட மேக்னெட்டிக் பல்ஸ் இருக்கா, எலக்ட்ரிக் பல்ஸ் இருக்கான்றத ஸ்டோர் பண்றாங்க. ஸோ இது ஒரு விதத்துல நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல எப்படி அந்த பைனரி மோடா நம்ம கன்வெர்ட் பண்றோன்றத நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த ஸ்கிரீன்ஷாட்ல மெமரி எப்படி ஸ்டோர் பண்றோன்றது வந்து பார்த்திருந்தோம். இங்க வந்து என்னன்னா, மெமரியோட அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கிற இடம், நம்ம எல்லா இடத்துலயும் அத ஸ்டோர் பண்ணிறதா, ஸோ அது ஒரு டேட்டா ஃபார்மேட்டா இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு இந்த அரே ஆஃப் இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்ல சில இடத்துல வந்து சார்ஜ் இருக்கிற மாரியும், சில இடத்துல எம்ப்டி வோல்டேஜ் இருக்கிற மாரியும் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ, இப்ப இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சார்ஜ் இல்லையோ, அது ஒரு டேட்டாவும், எங்கெங்க சார்ஜ் இருக்கோ, அந்த சார்ஜ் இருக்கிற இடமும் இன்னொரு டேட்டாவும் எடுத்துக்க முடியும். தட் மீன்ஸ் சார்ஜ் இருக்கிற இடம்லாம் 1ன்ற மாரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சார்ஜ் இல்லாத இடத்துலலாம் 0 வேல்யூ இருக்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இத கம்பேர் பண்றாங்க. ஸோ நம்ம பைனரி டேட்டாவ வந்து என்னன்னா, கரண்ட்டோடைய மெஷர் பண்ணும்போது, அங்க சார்ஜ் இருந்ததுன்னா, அங்க பைனரி வேல்யூ 1. சார்ஜ் இல்ல அப்படின்னா, பைனரி வேல்யூ 0. ஸோ இத பேஸ் பண்ணி தான் எல்லா கால்குலேஷனும் நடக்குது. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல எப்படி இத யூசேஜ் பண்றோன்றத பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, எப்படி ஒரு பைனரி டேட்டா சிக்னல கரண்ட்ல பாஸ் பண்ணும்போது என்ன அதுல நடக்கும் இன்டர்னலா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைம் லைன். 0ல வந்து ஒரு டைம் லைன் பாஸ் ஆயிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லயும், ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் வந்து என்ன ஆகும்னா, 0 உடைய வேல்யூவ பேஸ் பண்ணி வோல்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ இந்த பைனரி வேல்யூக்கு ஏத்த மாரி நம்ம வோல்டேஜ லோ, ஹைன்னு மாத்தி நம்ம இந்த சிக்னல வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம். இந்த ஸ்க்ரீன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பைனரி கோட எப்படி அது வந்து டேட்டாவா மாத்துறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க லெஃப்ட் சைட்ல வந்து பிளட் குரூப்போட லிஸ்ட்ட நான் வந்து வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளஸ், ஏ மைனஸ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளட் குரூப்ஸ் இருக்கு. இத வந்து நான் ஒரு பைனரி கோடா மாத்தணும். நான் பைனரி கோடா இப்ப மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட்டு எத்தன நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு, குரூப்ஸ்ல வந்து எத்தன கவுண்ட்ஸ் இருக்குன்றத நான் வந்து முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் அத மட்டும் எடுத்துட்டு, வெறும் குரூப் நேம மட்டும் நான் இங்க ஃபில்டர் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு ரிலவென்ட்டா ஒரு டெசிமல் வேல்யூ நமக்கு புரியறதுக்காக ஒரு டெசிமல் வேல்யூவ வந்து இங்க 2ண்ட் காலம்ல நான் போட்டு வச்சிருக்கேன். அந்த டெசிமல் வேல்யூக்கு ரிலேட்டடா நம்ம வந்து பைனரி வேல்யூஸ வந்து அசைன் பண்றோம். ஸோ இதுக்கும் டெசிமல் வேல்யூக்கும் ஒண்ணும் சம்மந்தம் கிடையாது. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த பைனரி வேல்யூ இந்த டெசிமல் வேல்யூவ நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பைனரில பார்த்தீங்கன்னா, இதுல மொத்தம் 4 கவுண்ட்ஸ் இருக்கு குரூப்ஸ்ல. அந்த 4 கவுண்ட்ஸ்க்கும் பைனரிக்கு ஒரு வேல்யூ குடுக்குறோம். இதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் நானு 001 தட் மீன்ஸ் நம்ம 1ன்னே வச்சுப்போமே. அடுத்த வேல்யூ வந்து என்ன அப்டின்னா 10. ஸோ 10க்கு பதிலா ஒரு நான் முன்னாடி 0 சேர்த்துக்கிறேன். இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து 3 பிட்ஸ் அப்டின்றத காமனா இருக்கணுன்றதுக்காக நான் முன்னாடி 0 சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 வேல்யூ பார்த்தீங்கன்னா 11. ஸோ பைனரின்றதுனால 1, 0 இந்த 2 வேல்யூ தவிர வேற எதுவுமே வராது. அதனால இப்ப 10க்கு அப்புறம் இந்த 11. ஸோ இதோட 3ர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 11 வச்சிருக்கேன். ஸோ 4த் வேல்யூ பார்த்தீங்க அப்டின்னா 100. ஸோ இந்த பைனரி வேல்யூஸ இப்படி நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த குரூப்புக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி கோடு வந்து 010வா இருந்ததுன்னா, அது வந்து பி. பி அ பிளட் குரூப் வந்து பின்ற மாரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இதோட RH வேல்யூவும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பிளஸ், மைனஸ் ஒவ்வொரு குரூப்புக்கும் நம்ம தனியா எடுத்துக்காம, அத ஒரு தனி பிட் வேல்யூவா, பைனரி வேல்யூவா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது இன்னும் மெமரிய சேவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் பாசிட்டிவ்க்கு வந்து நான் 0 அசைன் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ்க்கு வந்து நான் 1 அசைன் பண்ணியிருக்கேன். தேர்ஃபோர் ஒரு பிளட் குரூப்புக்கு வந்து நம்ம வந்து செட் பண்ணோம் அப்படின்னா, குரூப் நேம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 பிட் வேல்யூ தேவைப்படுது. பைனரி கோட் தேவைப்படுது. அது பாசிட்டிவா, நெகட்டிவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு பிட் வேல்யூ தேவைப்படுது. ஸோ டோட்டலா 4 பிட்ஸ் இருந்தா தான் ஒரு பிளட் குரூப்போடைய வேல்யூவ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து நம்ம இதோட குரூப்ஸ் லிஸ்ட் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு ரிலவென்ட்டா பைனரி வேல்யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாரி RHக்கு ரிலேட்டடான பைனரி கோட்ஸ்லாம் அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா,
இந்த பைனரி கோட எப்படி ஒரு டேட்டா ஃபார்மட்டா மாத்துறது, ஒரு டேட்டாவா எப்படி மாத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டைமே 4 கவுண்ட்ட வச்சு தான் ஒரு பிளட் குரூப்போடைய ஆக்சுவல் வேல்யூவ நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது. 4 பிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு அ அ பிளட் குரூப்போட வேல்யூ நம்ம பார்த்தோம். அதே மாரி இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல ஒரு சாம்பிள் குடுத்துருக்கேன். இப்ப பைனரி டேட்டாவ வந்து ஏபி பாசிட்டிவ் அந்த டேட்டாவ நான் வந்து பைனரி கோடா அனுப்பணும் அப்படின்னா, எப்படி அதுக்கு நான் ஃபார்மட் பண்றது? ஸோ ஃபார்மட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, RH பிளஸ் குரூப்போட வேல்யூ. RHஓட கோடு பைனரி வேல்யூவும் அது அத கம்பைன் பண்ணி குரூப்போட கோடும் பைனரி கோடும் அதில ஆட் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, RHஓட வேல்யூ பிளஸ்ன்னா நம்ம இங்க ஏற்கனவே பிளஸ்ஸுக்கு என்ன பைனரி வேல்யூ வச்சிருந்தோம்? 0. ஸோ இங்க வேல்யூ வந்து நம்ம 0ன்னு குடுத்துருக்கோம். இதே வந்து குரூப்புக்கு வந்து இப்ப ஏபி குரூப்புக்கு என்ன பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா, 0, 1, 1. அந்த 0, 1, 1 வேல்யூ நீங்க வச்சுட்டோம். ஸோ இந்த 2 கோடு பைனரி கோடும் நம்ம கம்பைன் பண்ணி இங்க பைனரி வேல்யூவா வச்சிருக்கோம். ஸோ இப்ப இங்க ஏபி பாசிட்டிவ் அப்டின்னா, அதோட பைனரி வேல்யூ வந்து 0, 0, 1, 1. அதே மாரி இன்னொரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்க பைனரி கோட் நெகட்டிவ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து பைனரி வேல்யூ பார்க்கணும் அப்டின்னா, அதே சேம் ஃபார்மட் தான். ஃபார்மட் RH பிளஸ் குரூப் வேல்யூ. இப்ப RH மைனஸ்க்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பைனரியோட கோடு வந்து 1. ஸோ அந்த 1 வந்து வச்சுக்கலாம் இங்க. அதே மாரி O. ஓவுடைய பிளட் குரூப் அ பைனரி கோட் வந்து பார்த்தீங்கன்னா, 100. அந்த 100 வேல்யூவ இங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இத கம்பைன் பண்ணா, இதுக்கு வந்து பைனரி வேல்யூ வந்து என்ன வருதுன்னா, 1100. ஸோ இங்க வந்து ஏபி பாசிட்டிவ்க்கு அதோட பைனரி கோடு பார்த்தீங்கன்னா, 0011 அண்ட் ஓ நெகட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா, அதோட பைனரி வேல்யூ வந்து 1100. ஸோ இப்ப நம்ம ஒரு டேட்டாவா சென்ட் பண்ணும்போது, 2 பிளட் குரூப்போட டேட்டாவ நம்ம சென்ட் பண்ணும்போது, 0011 1100 அப்படின்ற பேட்டர்ன்ல நம்ம வந்து சென்ட் பண்றோம் டேட்டாவ. ஸோ அதே மாரி இத எப்படி ரிசீவ் பண்ணி, மறுபடியும் இத டிகோட் பண்றது, இந்த பைனரி கோட்லருந்து எப்படி இத வந்து டேட்டாவா ஃபார்மேட் பண்றது, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பைனரி கோட டேட்டாவா டிகோட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் ஸ்க்ரீன்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, பைனரி வேல்யூவ வந்து நம்ம பைனரி கோட் வேல்யூவ நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம். இப்ப அத ரிசீவ் பண்ணும்போது நமக்கு இது மாரி வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. இத எப்படி நம்ம டிகோட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குரூப் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, 4 பிட்டா தான் நம்ம அத ரீட் பண்ணணும். அப்பதான் ஒரு சிங்கிள் பிளட் குரூப் உடைய நேம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 பிட்டோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, RH மீன் பண்ணுது. RH மீன் பண்ணும்போது இதோட 0 வேல்யூ இருந்தா, RHல 0ன்னா என்ன அப்படின்னா, பிளஸ் சைன் இருக்கு. ஸோ RHல வந்து அது பாசிட்டிவ் நம்ம இங்க அசைன் பண்ணிக்கலாம். 0க்கு வந்து பாசிட்டிவ்னு அசைன் பண்ணிக்கலாம். அதே மாரி 011ன்ற பைனரி கோடுக்கு ரிலவன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஏபி. ஏபின்ற பிளட் குரூப் நேம் வந்து வருது. ஸோ 011னா ஏபி. அப்ப இதோட டேட்டா வந்து ஏபி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம அத டிகோட் பண்ணிக்கிறோம். சேம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 1100. இந்த 1100ல பார்த்தீங்கன்னா, பைனரி கோடு ஓ நெகட்டிவ்ன்றத நம்ம சொல்றோம். எப்படி அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பிட் வேல்யூ 1 எடுத்துக்கிட்டு, அந்த 1ஓட வேல்யூ பைனரி கோடு பார்த்தீங்கன்னா, மைனஸ்ன்னு இருக்கு. அந்த மைனஸ் வேல்யூவ இங்க நம்ம போட்டுக்கிறோம். அதே மாரி 100க்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு இங்க ஓன்ற வேல்யூ இருக்கு. அந்த ஓ வேல்யூவ நம்ம இங்க அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஓ நெகட்டிவ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இத பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா எப்படி நம்ம டிகோட் பண்றோன்றத நம்ம பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைனரினா என்ன? பைனரி கோட்லேருந்து எப்படி டேட்டாவா நம்ம ஃபார்மேட் பண்றது? மறுபடியும் வந்து பைனரி கோட்லேருந்து எப்படி அந்த டேட்டாவ டிகோட் பண்றன்ற மெத்தட்லாம் நம்ம இதில பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா, நீங்க கமெண்ட்ல குடுங்க. நாங்க அதுக்கு ரிப்ளை பண்றோம். தேங்க் யூ ஸோ மச்.